சைலண்ட் மூவி, அதாவது ஒரு வசனம் கூட இல்லாத காந்தி டாக்ஸ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். கிஷோர் பாண்டரங் பெலேக்கர் இயக்கத்துல விஜய் சேதுபதி, அரவிந்த் சுவாமி, அதித்தி நடிப்புல ரஹ்மான் இசையில வெளியாகி இருக்கிற படம் தான் காந்தி டாக்ஸ். இந்த படத்துல பணக்காரரா வசதியா இருக்கிறவரு என்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்றாரு, அதே சமயம் கடுமையான ஏழ்மையில இருக்கிறவரு என்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்றாரு, அதாவது பணம் இருந்தும் இல்லாமலும் அவங்க இந்த சொசைட்டில என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அதே சமயம் ரெண்டு பேரும் நல்லவங்களா இருந்து என்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த காந்தி டாக்ஸோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரஹ்மானோட மியூசிக் தான். டயலாக்ஸே இல்லாத இந்த படத்தில் ஆக்டர்ஸோட ஆக்டிங்கையும் எமோஷன்ஸையும் கதையையும் மக்கள்கிட்ட மியூசிக் வழியாக கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் அதை இவர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். சில சீன்ஸ்லலாம் அப்படியே ஏதோ இங்கிலீஷ் தியேட்டரில் இருந்த மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக பயங்கரமான இசையை கொடுத்துருக்காரு. இந்த இசைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான விஷுவல்ஸும் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஆக்டர்ஸ் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த சைலண்ட் ஃபிலிம் கேட்டகரியில இந்த காந்தி டாக்ஸ் ஒரு நல்ல அட்டெம்ப்ட். அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதை கரெக்டா சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தோட டிராபேக்னு பார்க்கும்போது கொஞ்சம் டைமை ட்ரிம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா சில சீன்ஸ் எல்லாம் என்னதான் எங்கேஜாக இருந்தாலும் அதை அப்படியே ட்ராக் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய விஷயங்கள் ரெப்பிட்டேட்டிவாக நடக்கிற மாதிரியும் இருந்துச்சு. மற்றபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு நல்ல அட்டம் தான். ஸோ யூஸ்வலாக ஒரு ஃபிலிம் கான்செப்டில் ஒரு படம் பார்க்காம புதுசாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா காந்தி டாக்ஸ் ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்.